முதல் கட்டமாக கத்தார், எகிப்து, துருக்கி இணைந்து எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் நெத்தன்யாகு இதற்கு முன்பதாக பிடிவாதமாக இருந்த பல விவகாரங்களில் விட்டுக் கொடுப்பு செய்திருக்கிறார் என்பதையும் அதை விட்டுக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் மிக தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் பிணங்களுக்கான கோடு என்கிற ஒரு இடம் ஒரு லைன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த லைன் எதற்காக அந்த பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 440வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சிலி நாட்டினுடைய அதிபர் ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு காசாவினுடைய இன அழிப்பு, காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு போர் குற்றவாளி, அவர் கண்டிப்பாக இன அழிப்பு யுத்தத்தை தான் செய்கிறார் என்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அதுவும் ஒரு சிறிய நாடாக இருந்தும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அதனுடைய அதிபருக்கும் எதிராக பேசியிருப்பது என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 440வது நாளாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் 2 கட்டமாக சமாதான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதை நாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் அறிய முடிகிறது. முதல் கட்டமாக கத்தார், எகிப்து, துருக்கி இணைந்து எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய சில விவகாரங்கள் தொடர்பாக காசாவுக்கு உள்ளேயே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை அல் அரபி ஜதீதுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பு சார்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஏற்கனவே பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்ட விவகாரங்களை மீண்டும் பேசுவதில்லை என்பதில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அமெரிக்காவோடு நடந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு அமெரிக்காட்ட கட் அண்ட் ரைட்டாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே அதை மீண்டும் பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காசாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பெரும்பாலான சர்ச்சைகளுக்குரிய பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பான பேச்சாளர்கள் தகவல் வெளியிட்டிருப்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எனவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட்டோம் காசாவுக்குள்ளேயே என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட நிலையில் அதற்கும் இறுதிக்கட்டமாக ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கெய்ரோவில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்திருந்த ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்த கருத்துக்களையும் ஜதீத் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நெத்தன்யாகு இதற்கு முன்பதாக பிடிவாதமாக இருந்த பல விவகாரங்களில் விட்டுக் கொடுப்பு செய்திருக்கிறார் என்பதையும் அதை விட்டுக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் மிக தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கத்திற்கு வந்திருக்கின்றன. விரைவிலேயே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிரந்தரமான யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நிலையில் இன்றைக்கு
இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பயங்கரவாத தாக்குதல்களால் 27க்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பாரதூரமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எதிரிகளுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் 107 வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ்கள் மீது இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவினுடைய சில போட்டோ காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. நம்ம வீடியோவை இதிலே ஒளிபரப்ப முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று பார்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். பாருங்க, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த ஒருவன் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி, இந்த இடத்துல 4 பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி, 5 பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சி, இந்த இடத்துல 2 பேர் இலக்கு வைக்கப்படக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நிலைகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 440வது நாளிலும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜபாலியாவுக்கு மேற்கு பகுதிகளில், வடக்கு காசா நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா நகரத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபு ஷர்க் ரவுண்டானா பகுதிகளில் இன்றைக்கு டிபிஜி ஷெல் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வீட்டுக்குள் ஒளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் மீது நடத்தப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஜபாலியாவினுடைய நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹலீஃபா மசூதிக்கு அருகாமையில் 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் மெர்காவா டேங்க் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் மீதான தாக்குதல்களில் ஒரு மெர்காவா டேங்க் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத்துலாகியா நகரத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மெர்காவா டேங்க் மீது மேலதிகமாக 2 டேங்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 மெர்காவா டேங்குகளும் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இமாத் அகீல் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஜியோனிச இராணுவத்தினுடைய இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு வாகனத்தையும் தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெக்கேன் இராணுவ தளத்தை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் பாலஸ்தீனிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்தம் தொடர்ந்து இப்படியே நடந்து கொண்டு வந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஊனமுற்றவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டிவிடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹீப்ரு மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹேரேட்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஊனமுற்றிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள். இவர்களில் 60% மேற்பட்டவர்கள் மனநல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹேரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. ஹேரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திடத்தில் அவர்கள் நடத்திய ஒரு கலந்துரையாடலுடைய செய்திகளை பத்திரிகை அப்படியே வெளியிட்டிருக்கிறது. அதை அப்படியே அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில தொலைக்காட்சிகளும் மொத்தமாக ஒளிபரப்பி இருக்கிறார்கள். பல அதிர்ச்சிகரமான செய்திகள் அதில் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நெஞ்சி பதைக்கக்கூடிய செய்திகளை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஹேரேட்ஸ் பத்திரிகையிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் காசாவினுடைய வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல தெரியக்கூடிய இந்த பகுதி இதற்கு நெட்சாரிம் காரிடோர் என்று சொல்லுவார்கள். வடக்கு காசாவையும் அதே போன்று சவுத் தெற்கு காசாவையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி தான் நெட்சாரிம் காரிடோர் பகுதி என்று சொல்லுவார்கள். இந்த பகுதிகளில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தன்னுடைய இராணுவத்தினுடைய ஆயுத தளங்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் முழுமையான ஆயுத சப்ளைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதிகள் இது ஜபாலியா உள்ள
உள்ளிட்ட பைத்துலாகியா உள்ளிட்ட பகுதிகள் இங்க கடுமையான யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்க ஓரளவுக்குண்டான யுத்தங்கள் தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் மொத்தத்தில் இந்த எல்லா பகுதிகளுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதி இருக்குதா இல்லையா, இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திடத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் பிணங்களுக்கான கோடு என்கிற ஒரு இடம் ஒரு லைன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த லைன் எதற்காக அந்த பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொன்று சுட்டு கொன்றதற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசாக்களை என்ன செய்வாங்களாம்னு சொன்னா, இந்த பிணங்களின் கோடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் கொண்டு வந்து நாய்களுக்கு உணவாக கொடுத்து விடுவார்கள். காசா மக்களுடைய பிணங்களை உண்பதற்கென்றே பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதை அவர்களே ஹாரெட்ஸ் பத்திரிகையிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியான தகவல்களை கேட்கும் போது தாங்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, மனிதர்களை கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை மொத்தமாக நாய்க்கு உணவாக போடுவதற்காகவே நாய்களை வளர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் கண்டிப்பாக மிருகங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர மனிதர்களாக இருக்க முடியாது. இந்த பிணங்களுடைய கோடு என்கிற பகுதிகளில் பாலஸ்தீன மக்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய பிணங்களை நாய்க்கு உணவாக போடுவார்களாம். குறிப்பாக காசாவில், வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுமா, அந்த நாய்களை கண்டால் மக்கள் அந்த பகுதிகளில் நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த நாய்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடிய நாய்கள், மனித இறைச்சி தான் அதற்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஓடி ஒளிய ஆரம்பித்து விடுவார்கள். எதுக்கெல்லாம் அந்த மக்கள் பயப்பட வேண்டி இருக்கிறது என்று நினைத்து கூட பார்க்க முடியல. பயப்படுகிறாங்கிறத அனுமானிக்க கூட முடியாமல் இருக்குது. பாருங்களேன், யுத்தம் முழுவதுமாக குண்டு போட்டு அழிக்கப்படுகிற அதே நேரத்தில் இப்பொழுது நாய்களை கொண்டு வந்து வைத்து நாய்களை வைத்து கடித்து குதறுகிற காரியத்தையும் பப்ளிக்காக செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய 252வது பிரிவினுடைய தளபதி இடத்தில் பேட்டி கண்டிருக்கிறது ஹாரெட்ஸ் பத்திரிகை. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான், நெட்சாரிம் காரிடார் பகுதிகளிலையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கில்லிங் ஜோன் என்கிற ஒரு பகுதி இருப்பதாகவும், கொலை மண்டலம் என்றொரு பகுதியை வகைப்படுத்தி இருக்கிறதாகவும், அந்த இடங்களுக்குள்ள யார் வந்தாலும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியையும் அவன் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், அதிகமான பாலஸ்தீனியர்களை கொல்வதில் யார் அதிகமாக கொலைகளை செய்கிறார்கள் என்பதில் இஸ்ரேலிய ராணுவ பிரிவுகளுக்கு மத்தியில் போட்டி நடைபெறும் என்கிற ஒரு செய்தியையும் அவன் சொல்லி இருக்கிறான். ஒரு பிரிவு 150 பேரை கொண்டால் நாங்கள் 200 பேரை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு போட்டி போடுவார்களாம். அப்பாவிகளை கொல்வதற்கு இந்த அசிங்கம் பிடித்தவர்கள் எவ்வளவு போட்டி போடுகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாய்களாலேயே இன்றைக்கு ஒப்புவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ஹாரெட்ஸ் செய்தித்தாள் இன்றைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் கொல்லப்படுகிற பாலஸ்தீன மக்களுடைய உடல்களை போட்டோ புகைப்படம் எடுப்பார்களாம். புகைப்படம் எடுத்து இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையகத்திற்கு அவர்கள் அனுப்ப வேண்டுமாம். அனுப்பியதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அங்கிருக்கக்கூடியவர்கள் இதில் யாரு பொதுமக்கள் யாரு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்பதை பிரித்து ஆய்வு செய்வார்கள். 200 பேருடைய புகைப்படத்தை நாங்கள் அனுப்பி வைத்தால் அதிலே 10 பேர் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாக இருப்பார்கள், 190 பேர் கண்டிப்பாக பாலஸ்தீன பொதுமக்களாக இருப்பார்கள் என்கிறான் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 200 பேரை கொன்றுபிட்டு அவங்கள ஜனாசாவை போட்டோ எடுத்து நாங்கள் அமுச்சு வச்சிருவோம். அதில் குறைந்தது 10 பேர் தான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாக இருப்பார்கள் என்று இஸ்ரேல் ராணுவ தலைமையகமே சொல்லுமா. மீதி 190 பேரும் பொதுமக்களாகத்தான் இருப்பார்கள். கணக்கு போட்டு பாருங்க. அப்படி என்றால் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலே 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000 பேர் என்று வைத்துக் கொண்டால் வெறும் 2,000 பேர் தான் அவர்களுடைய கணிப்பிலே பாலஸ்தீன விடுதலை போராளிகள். அவர்கள் சொல்லுகிற தகவல் பிரகாரமே 2,000 பேர் என்று சொன்னால் கண்டிப்பாக 1000 கூட தாண்டி இருக்க மாட்டாது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய மரணங்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து
புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர்களே இவ்வளவுதான் சொல்லுவாங்களா இருந்தா நிஜமாக எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம கணக்கில் ஏற்றுக்கணும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அத்தனை பொதுமக்களை கொள்வதற்கு போட்டி போடுகிறார்கள். எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்கிற செய்தி மிக தெளிவாக வெளியாகி இருக்கிறது என்றால் அல் ஜசீராவில் நீங்க போய் பார்க்க முடியும். மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பொதுமக்களை கொள்ளுகிற போது அது குழந்தையா, பெரியவரா, வயோதிகரா, பெண்ணா, ஆணா, இதை எதையுமே பார்க்க மாட்டோம். ஆக்களை கொள்ளணும், தலையை எண்ணிக்கை தான் எங்களுக்கு தேவை. யார் அதிகமாக எந்த படைப்பிரிவு கொள்ளுகிறது என்பதுதான் எங்களுக்கு முக்கியமானது என்கிற செய்திகளை சொல்லிட்டு, அப்ப பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்கன்னா, இவ்வளவு பேரை நீங்க கொள்றீங்களே, இதுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று சொல்லும் போது அதற்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, மனித உயிர்கள் மதிப்பானவை தான், ஆனாலும் காசாவில் சட்டமே கிடையாதே, அப்ப எந்த சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்றது என்று கேள்வியை கேட்டுக்கொண்டே அவன் கொலைகளுக்கு நியாயம் சொல்லுகிறான் என்கிற செய்திகளை ஹாரெட்ஸ் பத்திரிகை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில படைப்பிரிவை சேர்ந்தவர்களோடும் நாங்கள் பேசியிருந்தோம். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் ஒருவரை கொல்வதற்கு முழு ராணுவ குழுவும் ஓடும். ஒருத்தரை கண்டுட்டாங்கன்னா, பாலஸ்தீன அப்பாவி ஒருவரை கண்டுட்டாங்கன்னு சொன்னா அவரை கொள்வதற்காக முழு குரூப்புமே, முழு இராணுவமுமே ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. ஓடுறது மட்டுமல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரை கொல்ற வரைக்கும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை கொண்டு அவரை ஷூட் பண்ணுவார்கள். அவரை எப்படியாவது கொன்றணுங்கிறதுக்காக எத்தனை தோட்டாக்கள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு அப்படியே குண்டு மலை பொழிவைங்க, சுட்டுக்கிட்டே இருப்பாங்கிறது மட்டுமல்லாம சிரித்து சாகுவார்கள். அவர் சாகிறத பார்த்து எப்படியெல்லாம் ஓடி சாகுறான் பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சு சாகுவாங்க. அவர்களுடைய பார்வையில் உண்மையிலேயே மரணிக்கிறவர் பாலஸ்தீன விடுதலை போராளியாக இருந்தால் கூட அவர்கள் நாங்க ஒரு இராணுவமாக இருக்கிறோம், அவங்க ஒரு இராணுவமாக இருக்கிறாங்க, எனவே நாங்க அவங்களுக்கு ஷூட் பண்றோம், நாங்க ஜெயிக்கிறோம் என்று ஆனந்தமாக சிரித்தால் கூட ஒரு வாதத்துக்கு நியாயம் என்றாவது வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய இராணுவம், அவர்கள் அடுத்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கு இவர்கள் இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் அல்ல, மிருகங்களாக மட்டும்தான் இருப்பார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த ஆண்டு மாத்திரம் 500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அதிகாரிகள், நாங்கள் இராணுவத்திலிருந்தே ராஜினாமா செய்கிறோம், இங்கு நடக்கிற அநியாயங்களை எங்களால் தாங்க முடியலை என்று மனசாட்சி உள்ளவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருப்பதாகவும், ஆனால் இராணுவம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பதாகவும், யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டதாகவும் ஹாரெட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற முடியாது. வல்ல ரஹ்மானிடத்தில் மாத்திரம்தான் நாம் கையேந்த முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் அதிகாலையாக இருந்தால், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, நாளை ஜுமா தொழுகை இருக்கிறது. தயவு செய்து சகோதரர்களே, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பள்ளிவாசல்களோடு போய் பேசுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளின் குனூத்து நாசிலாவை ஓத சொல்லுங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பிரார்த்திக்க சொல்லுங்கள். குனூத்து நாசிலாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே கையேந்த சொல்லுங்கள். அவர்களுக்கு எதிராக நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாய்களை விட்டு கடித்து குதறி கொன்று குவிக்கிற இந்த வெறிநாய்களை அல்லாஹ் மட்டும்தான் அளிக்க போதுமானவன் என்கிற ஆதங்கத்தை மாத்திரம்தான் நாமும் இந்த இடத்திலே வெளிப்படுத்த முடியும் என்பதையும் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல செய்திகளில் மிக முக்கியமான பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியதை போன்று இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பல மாணவர்களிடமிருந்து கடந்த ஆண்டை போன்று எங்களுடைய கல்விக்கான உதவிகள் உங்களிடமிருந்து கிடைக்குமா என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு உதவுகிற திட்டத்தின் அடிப்படையில் இம்முறையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கையளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த வீடியோவினூடாக நாம் கேட்க விரும்புகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த சேவையை செய்திருக்கிறோம். அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேடி சென்றே இந்த உதவிகளை வழங்கி இருக்கிறோம். நாட்டின் பல பாகங்களிலும் இந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிந்தது. கொழும்பில் கூட இறுதியாக 1000 மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை பேக்குகளை நாம் மொத்தமாக கொடுத்த நிகழ்வையும் நடத்தி முடித்திருந்தோம். இப்படி நம்முடைய இந்த காரியங்கள் அத்தனையுமே இறை பொருத்தத்தை நாடித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தருகிற உதவியை கொண்டு நீங்கள் இறை பொருத்தம்
பொருத்தத்திற்காக அந்த உதவியை செய்கிறீர்கள். அதை அப்படியே அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கல்விக்காக உதவுவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சதகா தான தர்மமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒரு மாணவனுக்காக செய்கிற கல்வி உதவி அவன் படித்து பெரியவனாக மாறி மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களில் இருந்தும் நமக்கான ஒரு பங்களிப்பையும் இறைவன் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு நட்பணியாக இருக்கிறது. எனவே ஜாதி மத இன குல வேறுபாடு இல்லாமல் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்திலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் ஒரு மாணவனுக்கு உதவ விரும்பினால் ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் உதவ முடியும். 10 பேருக்கு உதவ விரும்பினால் 10 பேருக்கு உதவுங்கள். 100 மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றால் தாராளமாக உதவுங்கள். இப்படி நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு உதவ நினைத்தாலும் தாராளமாக உதவ முடியும். அந்த காரியங்களை மிகச்சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேவைப்பட்ட இடங்களை நேரில் சென்று நாமே அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம். இம்முறையும் அதே அடிப்படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நட்பணியில் நீங்களும் கைகோர்க்க முன்வாருங்கள். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். குறிப்பாக இன்றைக்கு செங்கடல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேலுடைய கப்பல்கள், அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவினுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து அமெரிக்காவினுடைய ராணுவம் தாக்குதலை ஆரம்பித்த அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய F-35 விமானங்கள் ஹுதைதா துறைமுக பகுதி, அதே போன்று யமனுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் பிளானட்டுகள் என்று பல முக்கிய இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எந்த அளவு தாக்குதல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன, எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. வெளியாகிற போது அது பற்றிய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தருவோம். ஆனால் பயங்கரமான அழிவுகளை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் யமனுக்குள்ள என்கிற செய்திகளை இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செங்கடலிலே நின்று கொண்டு யமன் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல் மீது பாரிய தாக்குதல்களை விமானம் தாங்கி கப்பல் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் விமானம் தாங்கி கப்பலில் இருந்த சில விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, தீயிலே எரிந்து சாம்பலாகி விட்டது, அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்கே நீங்க பார்க்கலாம், விமானம் தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய விமானங்கள் எரியக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு யமனுடைய படைப்பிரிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். இரவுல நடைபெற்ற ஒரு தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதலில் எப்படியெல்லாம் விமானம் தாங்கி கப்பல்லையே விமானங்கள் எரிகிறது என்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. இன்றைக்கு யமன் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதி போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய டெல் அவிவை நோக்கி பாலஸ்டைன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த மிசைல் தாக்குதல்களில் டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உடைந்து நொறுங்கி அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. டெல் அவிவுக்குள்ளேயே படுபயங்கரமான தாக்குதல்களை இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீதே தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்பதோடு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் யமனிகளுடைய இந்த தாக்குதலை பாராட்டி இருக்கிறார்கள். தொடர்ந்தும் நீங்கள் டெல் அவிவை நோக்கி, இஸ்ரேலை நோக்கி பல தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் மிக முக்கியமான செய்திகளை தான் நாம் தொகுத்து தந்திருக்கிறோம். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலா என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்கிற வீடியோ நம்முடைய புதிய சேனல் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற இந்த சேனல்ல இன்றைய தினம் பதிவேற்றி இருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவையும் பார்த்து குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆதாரப்பூர்வமாக அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே. அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு நாளைய தினம் நாளை காலை 11 மணி அளவில் அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி கொழும்பு கொல்லுப்பட்டியல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக, ஆக்கிரமிப்பு குண்டு தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கொழும்பை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் முடியுமானவர்கள் பங்கெடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.